உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுமான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குமான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 18 1/5/2024 புதன்கிழமை குரு பெயர்ச்சியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைய தினம் மாலை ஒரு 4:30 மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அதனை முன்னிட்டு எல்லா சிவாலயங்களிலும் குரு பகவானுக்கு சிறப்பான பரிகார பூஜைகள், அபிஷேகங்கள் என்று நடைபெறும். அதை ஒட்டி நாமும் இன்றைய தினம் முக்கியமான குரு பரிகார ஸ்தலங்களை பற்றி நாம் சிந்தித்து அந்த குரு பகவானை தரிசிப்போம். அப்படி குரு பரிகார ஸ்தலம் என்ற உடனடியாக நம்முடைய நேயர்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன என்று சொன்னால் ஆலங்குடி. அந்த ஆலங்குடிக்கு எப்படி என்று சொன்னால் சிவபெருமான் ஆபத் சகாயேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். அங்கு எழுந்துருளி இருக்கக்கூடிய அம்பாள் ஏலமார் குழலி என்று கொண்டாடப்படுகின்றாள். இங்கு கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவரே குருவாக இருந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்த காரணத்தினாலே அந்த தட்சிணாமூர்த்தியையே குரு பகவானாக இந்த ஆலயத்தில் அப்படி வணங்கி வழிபாடு செய்து வருகின்றார்கள். ஆகையினால் குரு பரிகார ஸ்தலமாக இந்த திருத்தலமானது விளங்குகின்றது. அடுத்ததாக இந்த திருத்தலத்தை பற்றி ஞானசம்பந்த பெருமான் அற்புதமாக பாடியிருக்கின்றார். கச்சி காமகொடி வள்ளியுடன் கூடியிருக்கும். அதாவது இந்த திருத்தலத்தில் ஏலவார் குழலி அம்பாள் சிவபெருமானை நினைத்து தவம் செய்து திருமணம் செய்து கொண்டதாக ஸ்தல வரலாறானது கூறுகின்றது. ஆகையினால் ஞானசம்பந்த பெருமான் அந்த வரலாற்றை வைத்து தன்னுடைய தேவார பதிகத்தில் யார் இந்த இச்சித்து இரும்பூளை இருந்தவனை, அதாவது அவன் இஷ்டப்பட்டு இந்த திருத்தலத்திற்கு இரும்பூளை என்று ஒரு பெயரானது உண்டு. அதாவது பூளை மலர்கள், அதாவது கரிய நிறமுடைய பூக்கள் இந்த ஆலயத்தினுடைய ஸ்தலவிருட்சமாக இருக்கின்றன. அது ஒரு காலத்தில் இங்கு ஏராளமாக பூத்து இருந்தது. ஆகையினால் இந்த திருத்தலத்திற்கு இரும்பூளை என்ற ஒரு பெயரானது உண்டு. ஆகதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவார பதிகத்தில் அப்படி குறிப்பிடுகின்றார். இச்சித்து இங்கு இருந்தானாம். இச்சித்து என்று சொன்னால் அவன் இஷ்டப்பட்டு இங்கு இருந்தான் என்று. இப்போ இந்த இறைவன் ஆபத் சகாயேஸ்வரர் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? பார்க்கடலை கடகட என்று கடைந்து அதிலிருந்து அமிர்தம் தோன்றுவதற்கு முன்பாக ஆலகால விஷமானது தோன்றியது. அந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி உலக உயிர்களை காப்பாற்றினார். ஆகையினால் ஆபத்து காலத்தில் ஒரு உதவி செய்து நம்மை காப்பாற்றிய காரணத்தினாலே இறைவன் ஆபத் சகாயேஸ்வரர் என்று அப்படி பூஜிக்கப்படுகின்றார். ஆலங்குடி பெருமானை பற்றி கவி காளமேக புலவர் மிக மிக அற்புதமாக தன்னுடைய கவிதையில் குறிப்பிடுகின்ற பொழுது ஆலங்குடியானை ஆலாலங்குடியானை என்று அப்படி ஆரம்பித்து அவன் ஆலாலம் குடியானை என்று அவன் ஆலால விஷத்தை அருந்தவில்லை என்று சொன்னால் குவலயத்தில் இருப்போர் இருப்பார்களோ, அதாவது இந்த உலகத்தில் உள்ளவர்கள் இருப்பார்களோ, ஆலங்குடியானை யார் ஆலங்குடியான் என்று சொன்னார் என்று அப்படி கேட்கின்றார் தன்னுடைய கவிதைகள். அதாவது ஆலங்குடியான் என்று சொன்னால் ஆலத்தை குடிக்காதவன் என்ற ஒரு பொருளும் உண்டு அல்லவா? ஆகையினால் அதை வைத்து நயமாக தன்னுடைய தமிழில் விளையாடுகின்றார் காளமேக புலவர். எனவே இந்த ஆலங்குடியானை ஆலங்குடியான் என்று யார் சொன்னார் என்று புரிகின்றதா? ஆகையினால் எனவே ஆலகால விஷத்தை உண்டு பக்தர்களை காப்பாற்றிய, அதாவது இந்த உலகத்தை காப்பாற்றிய இறைவன் ஆபத் சகாயேஸ்வரர் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி அப்படி தெற்கு நோக்கி அமர்ந்து பிரகாரத்தில் அருள் பாலித்து வருகின்றார். அடுத்ததாக தட்சிணாமூர்த்திக்கு உற்சவமூர்த்தி இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் இருக்கின்றது என்று சொன்னால் மிகையல்ல. அற்புதமான குரு பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஆலங்குடி குரு பகவானை இப்பொழுது நாம் தரிசிப்போம். பாருங்கள், குரு பயிற்சியாக இருக்கக்கூடிய என்று நாம் தஞ்சை மாவட்டத்தில் நீடாமங்கலத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய
ஆலங்குடி குரு பரிகார ஸ்தலத்தை சென்ற பகுதியில் தரிசித்தோம். இப்பொழுது தரிசிக்கக்கூடிய திருத்தலம் எது என்று சொன்னால், தஞ்சையிலிருந்து ஏறத்தாழ ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தென்குடி திட்டை என்று அழைக்கப்படக்கூடிய அற்புதமான திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ராஜ குரு பகவானை நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த தென்குடி திட்டையில் மூலஸ்தானத்தில் சிவபெருமான் வசிஷ்டேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு அருள்பாலித்து வருகின்றார். இந்த திருத்தலத்தையும் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகங்களால் பாடியிருக்கின்றார். இங்கு இருக்கக்கூடிய அம்பாள் எப்படி என்று சொன்னால் லோகநாயகி என்று, அதாவது இந்த உலகத்திற்கு அப்படி அதிபதியாக இருக்கக்கூடிய அம்பாள் என்ற கருத்தின் அடிப்படையில் மங்களாம்பிகை என்ற திருப்பெயரோடு அருள்பாலித்து வருகின்றாள் இங்கு அம்பிகையானவள். அந்த அம்பாள் சன்னதிக்கும் சுவாமி சன்னதிக்கும் இறைவனுடைய சன்னதிக்கும் இடையில் அப்படி தெற்கு நோக்கி ராஜகுருவாக நின்ற திருக்கோலத்தில் குரு பகவான் நமக்கு அருள்பாலித்து வருகின்றார். இப்படி இந்த தென்குடி திட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய இந்த ராஜகுருவை தரிசனம் செய்தார்கள் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக அவர்களுக்கு ராஜயோக வாழ்க்கையானது அமையும் என்று சொன்னால் மிகையல்ல. அடுத்ததாக இந்த திருத்தலத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்புகளாக நாம் பார்க்கின்ற பொழுது, இங்கு இருக்கக்கூடிய அம்பிகை மங்களாம்பிகை, அந்த அம்பாள் சன்னதிக்கு வெளியிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மேல் விதானத்தில் 12 ராசி கட்டங்கள் அப்படி வரையப்பட்டு இருக்கின்றன. அவரவர்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கின்றார்களோ அந்த ராசி கட்டத்திற்கு நேர் எதிரிலே நின்று இந்த அம்பாளை தரிசனம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மங்களகரமான வாழ்க்கையானது அமைகின்றது. அடுத்ததாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வசிஷ்டர் பூஜை செய்த காரணத்தினாலே வசிஷ்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். அடுத்ததாக இந்த சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய பிரகாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் 4 சிவலிங்கங்கள் 4 மூலையிலும் அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றன. ஆகையினால் இது ஒரு பஞ்சலிங்க க்ஷேத்திரமாக அப்படி கொண்டாடப்படுகின்றது. அடுத்ததாக இந்த சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய விமானம், அந்த விமானத்திற்கு மேலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் சந்திரகாந்த கல் என்று ஒரு கல்லானது இருக்கின்றது. அந்த சந்திரகாந்த கல் வழியாக அந்த சந்திரனிடமிருந்து, அதாவது விண்ணில் இருந்து நீரை உறிஞ்சி அந்த கல்லானது ஒரு நாழிகைக்கு ஒரு சொட்டு என்று, அதாவது ஏறத்தாழ 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு சொட்டு தீர்த்தம் அந்த சிவபெருமானுடைய திருமேனியின் மீது விழுகின்றது. சிவபெருமான் சந்திரனுக்கு அருகிலே இருக்கக்கூடிய திங்களூர் திருத்தலத்தில் அருள் செய்த காரணத்தினாலே அந்த சந்திரன் தன்னுடைய நன்றியை காட்டுகின்ற வகையில் சந்திரகாந்தகள் வழியாக இந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றான் ஒரு நாழிகைக்கு ஒரு முறை என்று. அப்படி ஒரு நாளைக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 24 நாழிகை என்று குறிப்பிடுவோம். அந்த 24 நாழிகையும் இறைவனை அபிஷேகம் செய்கின்றான் சந்திர பகவான். எனவே இறைவன் அப்படி குளிர்ச்சியோடு நமக்கு காட்சி தருகின்றார். அப்படி குளிர்ச்சியோடு காட்சி தரக்கூடிய சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இடையிலே தான் நம்முடைய மனதை குளிர்விப்பதற்காக ராஜகுரு அருள்பாலித்து வருகின்றார். வாருங்கள், திட்டை ராஜகுரு பகவானை இப்பொழுது நாம் தரிசிப்போம். இன்றைய தினம் நாம் குரு பயிற்சியை முன்னிட்டு அற்புதமான குரு பரிகார ஸ்தலங்களை தரிசித்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய வரிசையில் இப்பொழுது நாம் தரிசிக்கக்கூடிய திருத்தலம் எது என்று சொன்னால், நம்முடைய சென்னையிலேயே அமைந்திருக்கக்கூடிய பாடி, அதாவது திருவலிதாயம் என்று கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான திருத்தலம். இங்கு இருக்கக்கூடிய இறைவன் திருவலிதாயர் என்று அழைக்கப்படுகின்றார். திருவலிதாயமுடைய நாயனார் என்றும் கொண்டாடப்படுகின்றார். நாயனார் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். இங்கு இருக்கக்கூடிய அம்பிகை ஜெகதாம்பிகை என்ற திருப்பெயரில் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலித்து வருகின்றார். இந்த சிவபெருமானுக்கு எதிரில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிரகாரத்தில் குரு பகவான் நின்ற திருக்கோலத்தில் அந்த சிவனை சதா சர்வகாலம் வணங்கியபடி இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் எது என்று சொன்னால் பாடி திருவலிதாயம். அடுத்ததாக இங்கு குரு பகவான் எப்படி என்று சொன்னால், குரு பகவானுக்கு இருந்த ஒரு சாபத்தை இந்த சிவபெருமான் போக்கினார். அதாவது குரு பகவானுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு விட்டது. அந்த சாபத்தினால் கொஞ்சம் மனதில் அப்படி துவண்டு போயிருந்த குரு பகவானை நாரத பகவான் என்ன செய்தார்,
இந்த திருத்தலத்தில், அதாவது இந்த திருவலிதாயம் திருத்தலத்தில் கொன்றை மரத்தின் கீழே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் பூஜித்து வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் குரு பகவான் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி சாப விமோசனம் பெற்றார். குரு பகவானுக்கே சாப விமோசனம் தந்த இறைவன் என்ற காரணத்தால் இந்த ஆலயத்தில் வந்து நாம் அப்படி அம்பாளையும் சிவபெருமானையும் வணங்கி குரு பகவானையும் வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கிவிடுகின்றன. அதற்கடுத்ததாக இந்த ஊருக்கு திருவலிதாயம் என்ற பெயரானது ஏன் ஏற்பட்டது? இந்த இறைவன் திருவலிதாய உடைய நாயனார் என்று ஏன் கொண்டாடப்படுகின்றார்? அந்த வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பரத்வாஜ மகரிஷி ஒரு முறை என்னாயிற்று, கருங்குருவியாக அப்படி ஒரு சாபத்தின் காரணமாக பிறவி எடுக்க நேர்ந்து விட்டது. இப்படி தனக்கு ஒரு பிறவி அமைந்து விட்டதே என்று அவர் மார்க்கண்டேய மகரிஷியிடம் ஆலோசனை கேட்ட நேரத்தில் அவர் குறிப்பிட்டார், நீங்கள் இங்கு இந்த திருத்தலத்தில் கொன்றை மரத்தின் கீழே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஏற்படும் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார். அதற்கு பாரத்வாஜ தீர்த்தம் என்று பெயர். அந்த கருங்குருவி வடிவத்தில் தீர்த்தத்தை உருவாக்கி இந்த சிவபெருமானை அந்த பரத்வாஜ முனிவர் வணங்கியதன் காரணமாக இந்த இறைவன் அந்த கருங்குருவிக்கு வலியன் என்ற ஒரு பெயரானது உண்டு. ஆகையினால்தான் இந்த ஊர் திருவலிதாயம் என்று அழைக்கப்படுகின்றது. அதற்கடுத்ததாக திருவலிதாயம் என்று இந்த இறைவனும் கொண்டாடப்படுகின்றார். திருவலிதாயர் என்று அப்படி கருங்குருவி வடிவத்தில் இருந்த பரத்வாஜ முனிவருக்கு தோஷத்தை நீக்கி அவருக்கு பழைய வடிவத்தை கொடுத்ததன் காரணமாகவும் ஏற்பட்டது. இப்படி அற்புதமான குருவுக்கே தோஷத்தை போக்கிய அற்புத திருத்தலமாக இருக்கக்கூடிய பாடி திருவலிதாயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குரு பகவானுடைய அருளாலும் ஜெகதாம்பிகை மற்றும் திருவலிதாய உடைய நாயனார் சிவபெருமானுடைய அருளாலும் இன்றைக்கு நாம் தரிசித்த தென்குடி திட்டை ராஜகுரு மற்றும் லோகநாயகி மங்களாம்பிகை என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய அம்பாள் வசிஷ்டேஸ்வரருடைய அருளாலும் ஆலங்குடியில் அருள் பாலித்து வரக்கூடிய ஏலவார் குழலி அம்பாள் சமேத ஆபத் சகாயேஸ்வரர் அருளாலும் அங்கு குரு தட்சிணாமூர்த்தியின் அருளாலும் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.